வணக்கம். இது கோவின் டெராட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனத்தில் இருக்கட்டும், இது பொதுவான ரீடிங் தான். ஓகே, உங்களுடைய கார்ட் ஆரக்கிள் கார்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கார்ட் ஃபெனல்னால் பெருசீரகம். அந்த இது லான்ஜிவிட்டி, விக்டரி அண்ட் கான்ஃபிடென்ஸ். லான்ஜிவிட்டினா நீண்ட ஆயுள், விக்டரினா ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க. தன்னம்பிக்கை பிறக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிற தன்னம்பிக்கையை வச்சு ஏதோ ஒரு வெற்றி நீங்கள் அடைய போகிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய டெராட் கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ட் த ஹேங்க்ட் மேன். ரெண்டாவது கார்ட் உங்களுக்கு த 9 of Wands. கடைசி கார்டு தலைகிலியாக வந்திருக்குது ஹைரோஃபண்ட். சரி, த ஹேங்க்ட் மேன். ஓகே, உங்கள் கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நிதானமாக நிறுத்தி ஒரு விஷயத்த ரொம்ப கவனமாக பிளான் போட்டுக்கிட்டு வரீங்க. பட் இருந்தாலும் இந்த ஹைரோஃபண்ட் தலைகிலியாக வர்றதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, நான் சொல்கிறேன். ஹேங்க்ட் மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒன்று நிதானமாக நிறுத்தி நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க. அந்த முடிவை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. விட்டு கொடுக்கறது, இல்லை அதை விட்டு போகிறது, இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. சாக்ரிஃபைஸ்னால் பலி, எப்படி சொல்கிறது? சாக்ரிஃபைஸ், பலி கொடுக்கறது. அந்த மாதிரி ஏதோ ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ், தமிழில் எனக்கு பலி கொடுக்கறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு, எனக்கு அதுதான் வருது. தெரியல எப்படி சொல்கிறது. சாக்ரிஃபைஸ், மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த அளவுக்கு அந்த தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சாக்ரிஃபைஸ். ஓகே, யூ ஆர் சாக்ரிஃபைஸிங் இட். இது எனக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு வேணும்ட்டாங்க, சரி பரவாயில்ல, அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இது காட்டுது. இருந்தாலும் நீங்கள் அதை கவனமாக யோசித்து தான் அந்த முடிவை எடுக்கிறீங்கிறது தான் தெளிவாக தெரியுது. ரொம்ப ஆழமாக யோசித்து நிறுத்தி நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுக்கிறீங்க. ஒரு சில கடகராசிக்காரவங்க தலைகிலையாக நின்று அப்படியே பிடிவாதமாக இருக்கிறீங்க. எனக்கு இது வேண்டாம், நான் இதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. அண்ட் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்னு சொல்லுவாங்க. த சென்டர் ஆஃப் த ரீடிங், த ஹார்ட் ஆஃப் த ரீடிங், த 9 of Wands அப்படிங்கிறது விடாமுயற்சி. நான் இதை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இன்னும் கைவிடலை. அடி விழுந்திருக்கலாம், கீழே விழுந்திருப்பீங்க, எழுந்திருச்சிருப்பீங்க, அப்படியே உழைச்சிருப்பீங்க அதுக்காக. ஆனால் அதுக்கு உண்டான ஒரு இதுக்கு நான் வெற்றியை காணாமல் இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப திடமாக இருக்கிறீங்க. பட் அதுதான் இந்த இதுன்னு சொல்லுது. அதில் ஒருவேளை அந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு நீண்ட ஆயுள், இல்லை ஒரு வெற்றி, ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் த ஹைரோஃபண்ட் தலைகிலையாக விழுறதை பார்த்தா கல்யாண விஷயங்கள், ஒற்றுமையாக இருக்க வேண்டிய விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, பேச்சுவார்த்தை, இல்லை பிரிவினை, பிரிஞ்சு இருக்கிறது, அப்புறம் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டா கவுன்சிலிங் வரமாட்டேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம இந்த கார்ட்ஸ் இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த ஹைரோஃபண்ட் ரிவர்ஸில் வந்திருக்கு. கடகராசிக்காரவங்களுக்கு த ஹைரோஃபண்ட் ரிவர்ஸில் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசிக்காரவங்களுக்கு த ஹைரோஃபண்ட் ரிவர்ஸில் வந்திருக்கு மே 13லேருந்து மே 19 வரை. ஏன்னா ஹைரோஃபண்ட் ஒரு கல்யாண கார்டு, ஒரு ரொம்ப மங்களமான ஒரு கார்டு. ஆங்கிலத்தில் இது டிவைன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, இந்த 2 கார்டும் வந்திருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். த ஸ்டார் அண்ட் த ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஹைரோஃபண்ட் தலைகிலையாக வந்துட்டாலே ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டாம், நிறுத்துறது. நான் இப்போ சேர மாட்டேன், நான் இப்போ ஒத்துழைப்பு தர மாட்டேன். பட் ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காதனால. ஏன்னா நீங்கள் ஏதோ ஆழமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதிலிருந்து நீங்கள் இன்னும் மீண்டு வரலை. இல்லை நான் ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் எனக்கு கிடைச்சது ஒன்றுங்கிறதுனால எனக்கு இதால் ஏற்றுக்க முடியலை. பட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இதுக்கு ஒரு நாள் நீங்களே முடிவு பண்ணணும். இதுக்கு நீங்களே முடிவு கட்டுவீங்க.
முடிவு பண்ணுவீங்க. என்ன முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரே ஒரு கார்டு, இந்த 2 கார்ட்ஸ்க்கு சேர்ந்து நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுப்போம். கடகராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை த ஹேண்ட்மேன் அண்ட் த 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, த 8 ஆஃப் கப்ஸ். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறது மாதிரி. பாருங்கள், 8 ஆஃப் கப்ஸ். விட்டு போகிறது, அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது, விட்டு போகிறது, எனக்கு வேண்டாம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், எனக்கு இது பிடிக்கும், ஆனால் பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் விட்டு கொடுக்குறேன். இல்லை நீங்களே தீவிரமாக யோசித்து முடிவு பண்ணி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி விட்டுறது, தள்ளி போகிறது, இல்லை அதை ஒதுக்கி வைக்கிறது. அதே மாதிரி தான் இந்த கார்டும் வந்திருக்கு. அப்போ ஒரு சில கடகராசிக்காரவங்க இப்போது உறவுகளால் பாதிக்கப்பட்டு பிரிவினையில் இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து டிவோர்ஸ் கூட இப்போ போயிட்டு இருக்கலாம். டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் காட்சிங்க காட்டல. பட் டிவோர்ஸ் போயிட்டு இருக்கலாம், விவாகரத்து ஆகிட்டு இருக்கலாம், செப்பரேஷனில் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் இதை விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கீங்க. பட் மொத்தத்தில் இந்த 2 கார்ட்டுக்கும் என்ன வந்ததுன்னா 8 ஆஃப் கப்ஸ். அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை விட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பம், பிள்ளைகள்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நாள் தனிமையில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு தான் நீங்கள் போகிறீங்கன்னு ஒழிய, நீங்கள் இது முழுமையாக முறிச்சுக்கிட்டு போகல. இது எனக்கு முழுமையாக நான் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆரக்கல் கார்டில் லாஞ்சவிட்டின்னு காட்டுது, நீண்ட ஆயுளான உறவு இது. அப்போ ஏதோ ஒரு தெளிவுக்காக நீங்கள் போகிறீங்க. ஏன்னா உங்களால் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாமல் கூட இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, ரொம்ப என்ன இது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும், நான் என்னை சமாதானப்படுத்திக்கணுங்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறது, பரிக்கிராம் செய்கிறது, யாத்திரா போகிறது, கோயிலாக போகிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, அந்த மாதிரியானதான் அந்த கார்டு சொல்லுது. ஸோ மொத்தத்தில் வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் முடிவுக்கு கடைசியில் எடுக்க போகிறது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்படுது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கையில் பார்த்தீங்கன்னா அந்த தராசுன்னு நினைக்கிறேன், தமிழில் தராசு தராசு தானே, தராசுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருப்பா. அப்போ நீங்கள் நியாயமான உண்மையான ஒரு முடிவை கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கும் நியாயமான ஒரு முடிவு வரும். ஆகையால் மொத்தத்தில் கடகராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை முழுமையாக இந்த எனர்ஜி உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை இந்த ஓவரால் எனர்ஜி என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்ல கார்டுங்க, கண்டிப்பாங்க. ரொம்ப 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 நல்ல கார்டு. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் குழப்பத்தில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது. குழப்பத்தில் இருக்கீங்க, என்ன நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, இல்லை நம்ம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமோ, இல்லை என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாலும் கூட நல்ல முடிவை எடுப்பீங்க. ஒரு நல்ல தொடக்கம் இருக்குது. அது உங்களுக்கு விக்டரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், அது உத்தியோகமோ, உறவோ, இல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அல்லது ஒரு நல்ல மருத்துவர் உங்களை நீங்கள் போய் பார்ப்பீங்க. இத்தனை நாளாக எவ்வளோ மருத்துவரை பார்த்தேன், ஒன்றும் சரிப்பட்டு வரலைன்னா இந்த தடவை நல்ல மருத்துவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. உறவு மத்தியில் ஒரு ஒற்றுமை நிகழும். நீங்கள் வந்து போகிறீங்க பார்த்தீங்களா, இது போகிறீங்கள நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பிரிஞ்சு போகிறீங்க, ஆனால் வந்து வேண்டான்னு முடிவோடு நீங்கள் போகல, இல்லை எனக்கு நேரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவோடு வரீங்க. ஒரு புது தொடக்கம் ஒன்று வரும். ஒரு சில பேர் வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீ வேணும்னு சொல்லி தான் வருவாங்க. ஒரு புது தொடக்கம் கிடைக்கும். இந்த வேலைக்கு நான் எழுதி போட்டு இந்த வேலை எனக்கு என்னான்னு கூட சொல்லவே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் காலம் இது. அதனால் கடகராசிக்காரவங்களுக்கு இது எல்லாமே நல்லா இருக்குது, நல்லபடியாக தான் முடிவுகள் வரும். இதோட கடகராசிக்காரவங்களுக்கு இந்த ரீடிங்கை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.